நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பண்டைய கால வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது நாம் இதையெல்லாம் இழந்துவிட்டோமே என்ற எண்ணம் அனைவரது மனதிலும் தோன்றும். அப்படி ஒரு எண்ணம் தோன்றிவிடக் கூடாது என்பதற்காகவே 3 தலைமுறை வரலாற்று சுவடுகளை சேகரித்து வீட்டிலேயே அருங்காட்சியகம் நடத்தி வருகிறார் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர். கற்காலம் முதல் கணினி காலம் வரை நாம் பயன்படுத்தும் கருவிகள் ஒவ்வொன்றும் வரலாற்றின் சுவடுகளாகவும் பரிணாம வளர்ச்சியின் ஆதாரங்களாகவும் உள்ளன. நாம் தற்போது பயன்படுத்தி வரும் பெரும்பாலான பொருட்கள் நம் வரலாற்றிலிருந்து மாறுபட்டு நவீனத்துவத்தின் பிரதிபலிப்புகளாக இருக்கின்றன. இன்றைய நவீன பொருட்களுக்கு பதிலாக பண்டைய கால மக்கள் எவ்வகையான பொருட்களை பயன்படுத்தினர் என்பதை நாம் அருங்காட்சியகத்தில் மட்டுமே காண முடியும். ஆனால் ராணிப்பேட்டையை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தனது வீட்டையே அருங்காட்சியகமாக மாற்றி வியப்படைய வைத்துள்ளார். சோளிங்கரில் வசித்து வரும் கௌதமனும் இவரது மனைவியும் ஆசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர். வெண்கலத்தான இசைக்கருவிங்க இது பாருங்க, அப்படியே சுத்தும் போது எத்தனை சுத்துக்கு நம்ம அதிகப்படுத்துறோமோ அவ்வளவோ ஓசை வந்துட்டே இருக்குங்க. ஏன்னா ஓம்ன்ற அந்த ஓசை வரும், கேட்கும் போது நமக்கு உள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். இதில் வந்து ஒரு ரேர் கலெக்ஷன் சுத்துக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த ஓசை அதிகமாகும். 3000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் ஆபரணங்கள், 220 மில்லியன் ஆண்டுகள் வயதுடைய கல்மரம் என்று சொல்லக்கூடிய ஃபாசில்ஸ், மதுரை நாயக்கர்கள் பயன்படுத்திய வீச்சுவாள், உடைவாள் உட்பட பல அரிய வகை பொருட்களை இவர்களது வீட்டில் நாம் காணலாம். தனது பாட்டியின் சேகரிப்பால் ஈர்க்கப்பட்டு பழங்கால பொருட்களை சேகரித்து அதனை காட்சிப்படுத்தி வருவதாக தெரிவிக்கிறார் கௌதமன். இந்த நாணய சேகரிப்பு, ஓலைச்சுவடி சேகரிப்பு, பழங்கால பொருட்கள் சேகரிப்புக்காக எனக்கு ஊக்கம் கொடுத்தது என்னுடைய பாட்டி, அப்பா, அம்மா. நான் கடந்த ஒரு 25 வருஷமாக சேகரிப்பில் அதிகமாக ஈடுபட்டிருக்கேன். என் திருமணத்துக்கு பிறகு என்னோட மனைவி, குழந்தைகள் அவங்களோட சேர்த்து அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்காக நம்ம எங்கே வெளியே ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் என்ன சிறப்பானதோ அந்த பொருளை சேகரிக்க பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அது மூலிமா சேகரித்தது எவ்வளவும் இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு காமிக்கணும், நம்ம தமிழர்களோட பண்பாடு, பாரம்பரியத்தை மற்றவங்க தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சேகரிச்சிருக்கேன். இது எப்பவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு மினி மியூசியம் மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். 1915ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பைனாகுலர், ராஜாக்கள் காலத்து நாணயங்கள், தலைவர்களின் நினைவாக வெளியிடப்பட்ட நாணயங்கள், பூம்புகார் ஆற்றுப்படுகைகளில் கிடைத்த ஆபரணங்கள், 300 ஆண்டுகள் பழமையான சுத்தமான தங்கத்தால் செய்யப்பட்ட தஞ்சை ஓவியங்கள், பழங்கால ஓலைச்சுவடிகள் என எங்கு பார்த்தாலும் வியப்படையும் வகையிலான பொருட்களை நம்மால் காண முடிகிறது. எவ்வித தொழில்நுட்பமும் இன்றி இயற்கையாக கிடைக்கக்கூடியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கும் பொருட்களை பக்கத்து வீட்டிலேயே மாணவர்களும் பொதுமக்களும் கண்டு மகிழ்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சிவசங்கர்.